ஹைமா புளியோதரை வந்து வேறு மெத்தடில் பண்ண வேண்டாம். அதை வீடியோ போட்டிருந்தேன். பட் பசங்க இன்னும் திருப்பி இன்னொரு தடவை போட சொல்கிறாங்க. அதனால் போடுறேன். இது பாருங்கள், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா தனியா, வெந்தயம், இதை மூணுத்தையும் போட்டு எண்ணெய் வச்சு கடாயில் வறுத்துடணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அப்படி இல்லைன்னா வெள்ளை எள்ளு, அதையும் போட்டு வறுத்துடணுண்டா. வறுத்துட்டு இதை எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிடணும். புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள் நிறைய போடுங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டு, அதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிட்டு சால்ட்டு போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது நல்லா கொதிக்கிறப்போ இந்த பவுடரை அதில் போட்டு கலந்துடணும். அவ்வளோதான். அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாதம் வச்சுட்டு அதில் போட்டு கலந்து எடுத்துடணும். இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி திக்கான பதத்தில் வந்துடுச்சு. இதை பாருங்கள், நம்ம இந்த பொடியை மிக்சியில் போட்டிருக்கோம். இதை எடுத்து அதில் கொட்டிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஃபேன் கீழே நல்லா ஆற வச்சிடணும். எப்போவுமே சாதம் வந்து கலக்கிறப்போ ஃபேன் கீழே ஆற வச்சுட்டு கலந்தோன்னா பசங்க வந்து மத்தியானம் சாப்பிடும்போது கெட்டு போகாதுடா. எப்போவுமே ராத்திரி வரைக்கும் இல்லை, மறுநாள் கூட நல்லாயிருக்கும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கலந்தோன்னா. ஓகே, ஹாய்மா, அதை பாருங்கடா, புளியோதரை ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஆற வச்சு கலந்தோன்னா உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஓகேவா? இந்த பாருங்கள், நம்ம பாபாவுக்கு வச்சாச்சு, சாமிக்கு வச்சு பிரசாதம் படைச்சாச்சு. ஓகே, இதை பாருங்கள், இன்றைக்கி வந்து நவராத்திரி 2வது நாள். இன்றைக்கி புளியோதரை பண்ணணும். ஒரு நாள் ஒரு நைவேத்தியம் பண்ணி வைக்கணும் சுவாமிக்கு. நம்ம டெய்லி விதவிதமாக சாப்பிட்றோம் இல்லையா? நம்ம நவராத்திரி இப்போது ஒவ்வொரு நாள் ஒரு சுண்டல் ஒரு மாதிரி பண்ணணும். நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு பண்ணுறத அதுவே கடவுளுக்கு பிடிச்சதாக பண்ணுவோம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க புளியோதரை. ஓகேவா? தேங்க்யூ.